நான் இன்றைக்கு தக் லைஃப் படம் பார்த்தேனுங்க. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ வந்து நான் இதற்கு முன்னால் பார்த்த படம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோகன்லால் ஸ்டாரர் தொடரும் என்ற படத்தை வந்து மலையாளத்தில், எனக்கு நன்றாக மலையாளம் தெரியும், நான் மலையாளி. அதனால் அந்த படத்தை பார்த்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் வந்து எனக்கு எங்கடா எடுத்துன்னு போகிறார் இந்த படத்தை அப்படின்னு நினச்சி, இப்போ நான் வந்து அது ஓடிடியில் பார்த்துருந்தேன்னா டெஃபினட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஆனால் ஓடிடி இல்லாத காரணத்தால், அதாவது ஒரு நண்பர் வந்து இங்கே சென்னையில் ஸ்க்ரீனிங் வைத்தாங்க, அதனால் வந்து போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து எந்திரிச்சு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து 40 நிமிஷம் தாண்டினேன். 40 நிமிஷம் தாண்டின அப்புறம் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸுங்க. அங்கிருந்து ஒரு கிரிப்பிங் ஸ்டோரியாக அது மாறுகிறது. அஃப்கோர்ஸ் அது மேஜர் சக்ஸஸ் ஆகிறது. நிச்சயமாக என்னை பொறுத்தளவு அது ஒரு பார்ட் 2 கூட வரும் என்று நான் கருதுகிறேன். என்றால் அது கோர்ட் சீனில் முடிகிறாங்க, அதனால் பார்ட் 2 வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதற்கு பாராட்டு மழை வந்து குவிந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறவர்கள் வந்து ரொம்ப நொஸ்டாலஜிக்காக, அதாவது அந்த படம் இப்போ தான் ஒரு மாதம் மட்டும் தான் வந்தது, இருந்தாலும் அது வந்து நொஸ்டாலஜியா லைனில் போயிடுச்சு. இப்போ ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போது அது அந்த கேட்டகரியில் தான், நொஸ்டாலஜியா கேட்டகரியில் வந்துடும். இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறவர்கள் வந்து அந்த அளவுக்கு நன்றாக சூப்பரான படம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் சகிக்கவே முடியாதுங்க. அதாவது என்ன கடை எடுத்துன்னு போகிறாரு, எங்கே எடுத்துன்னு போகிறாருன்ற அந்த போர்டம் வந்து நமக்கு வருதுங்க. இப்போ அந்த ஒரு போர்டம் வந்து நிச்சயமாக தக் லைஃப்ல கிடையாது. இது என்னது செகண்ட் ஹாஃப் ரொம்ப மோசமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மணிரத்னம் மாதிரி கிடையாதுன்னு சொல்றது வந்து, அதுவும் நன்றாக மணிரத்னத்தோடு பழகிய நண்பராக இருந்த சில கிரிட்டிக்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி பாம்பேயில் இருக்கின்ற கிரிட்டிக்ஸ் ஆனாலும் சரி, அஃப்கோர்ஸ் 2வது பகுதியில் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறது, சில இடத்துல வந்து கட் பண்ணியிருக்கலாம் எல்லாம் இருக்கிறது. பட் ஹூ ஆர் வி டு மேக் தட் கால்? அவர் இந்த கால் பண்ணியிருக்காரு. ஒன்றும் வந்து இது மணிரத்னம் ஃபீல் இல்லைன்னு வேணா சொல்லலாம். அதாவது மணிரத்னத்துடைய படத்துல வந்து சாங்ஸ் பிக்சரைசேஷன் அது வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். குருவானாலும் சரி, எந்த படம் எடுத்துட்டு பாரு, கணத்தை முத்தமிட்டால் எந்த படம் வேணா எடுத்து பாருங்க, அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபீல், சாங்குடைய ஃபீல்ன்றது ஏதோ ஒரு லெவலில் இருக்கு. அந்த ஃபீல் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் கிடையாது. இது அதை விட சீரியஸாக எடுத்துட்டு பார்த்து ஒரு படம். அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கிறது, அதில் 2 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து அது கொஞ்சம் எலாங்கேட்டடாக தான் இருக்கும். அதுலேயும் பலருக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறது. பட் இது வந்து முழுக்க ஏதோ மோசமான படம், இது வந்து என்ன படம் இது யாருக்காக எடுத்திருக்காங்களா சொல்றது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி பேசியுள்ளார்கள். அதுவும் குறிப்பாக